பல கோடி மதிப்புள்ள பொயஸ் கார்டன் வீடு, பல கோடிகள் மதிப்புள்ள கேளம்பாக்கம் பண்ணை வீடு. அல்ல அல்ல, அது குடி அரண்மனை. பார்த்து பார்த்து ரஜினி கட்டிய அரண்மனை அது. 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட் என்பது போல வயதான காலத்தில் மன நிம்மதியின்றி வீட்டுக்குள் முடங்கிவிட்டார் ரஜினி. சமீப கால நிகழ்வுகள் எல்லாம் அப்படி. 2 பெண் பிள்ளைகள் வாழ்விலும் சிக்கல். ஒரே மருமகன் தனுஷ் மீது வரும் அடுக்கடுக்கான பாலியல் புகார்கள். உண்மையா? நம்பவே முடியவில்லை. ஆனால் சில சமூக வலைத்தளங்களில் இப்படி ஒரு செய்தி ரெக்கை கட்டி பறக்கிறது. கோவை ஈஷா ஆசிரமத்தில் நிரந்தரமாக குடியேறுகிறார் ரஜினி. தூக்கம் இழந்து வாடும் கொடுமை. சூப்பர் ஸ்டார் ரஜினி சமீபத்தில் அவரது குடும்ப நிகழ்வுகள் காரணமாக அமைதியின்றி தவிப்பதாகவும் இமயமலைக்கு ஓய்வெடுக்க செல்வதாகவும் பல்வேறு செய்திகள் வந்த வண்ணம் இருந்தன. இதற்கிடையே அவர் கோவையில் குடியேறப் போவதாக வார இதழ் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. மகள்கள் பிரச்சனையால் மனநிம்மதி இழந்த ரஜினி கோவை ஆனைக்கட்டியில் உள்ள சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆசிரமம் அருகே அமைதியான சூழலில் ஒரு இடம் பார்த்து தேர்வு செய்து அங்கே ஒரு சிறிய அழகான பங்களாவை உருவாக்க உத்தரவிட்டுள்ளார். அதன் பேரில் கடந்த ஆண்டு கட்ட ஆரம்பிக்கப்பட்ட இந்த பங்களா கிடுகிடுவென கட்டி முடிக்கப்பட்டு இப்போது முடியும் தருவாயில் உள்ளதாக அச்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரஜினி சில காலம் அமைதியாக இங்கே தங்கியிருக்க விரும்புவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. அங்கு ரஜினி அனுமதி இல்லாமல் அவரது குடும்பத்தினர் கூட சந்திக்க முடியாதாம். வெளியுலக செய்திகள் எதுவுமே தெரியக்கூடாது என்று விரும்புகிறார் என்கிறது அந்த பத்திரிகையின் செய்தி. ஆசிரமத்தை சேர்ந்தவர்கள் இந்த வீடு குறித்து எந்த தகவலையும் வெளிப்படுத்தாவிட்டாலும் அந்த பகுதி மக்கள் இதை ரஜினி வீடு என்றே அழைக்க ஆரம்பித்துள்ளனர். மிக விரைவில் சினிமாவிலிருந்து முற்றிலும் விலகி ஆன்மீகவாதியாக காலம் கழிக்கப் போகிறார் சூப்பர் ஸ்டார். என்ன சொல்வது நண்பர்களே?